அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 தேர்வு எழுதியுள்ள மாணவர்களுக்கு ஒரு முக்கிய தகவல். டிஎன்பிசி குரூப் 4 தேர்வு ஹால் டிக்கெட் எப்பொழுது வெளியிடப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. டிஎன்பிசி குரூப் 4 தேர்வு ஜூன் 9ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் ஹால் டிக்கெட் எப்பொழுது வெளியிடப்படும் என்ற முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அமைச்சு பணிகள் வாரியத்தின் வனப்பணி மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் காலியாக உள்ள 4ஆம் நிலை பணியிடங்களை நிரப்புவதற்கு குரூப் 4 தேர்வை அறிவித்துள்ளது. மொத்தம் 6244 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இந்த தேர்வு மூலம் கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், தட்டச்சர், வனக்காவலர் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இந்த குரூப் 4 தேர்வு 2 பகுதிகளாக நடைபெறும். முதல் பகுதி கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு. இது 100 மதிப்பெண்களுக்கு நடைபெறும். இரண்டாம் பகுதியில் பொது அறிவு 75 கேள்விகளும், திறனறி பகுதியில் 25 கேள்விகளும் இடம்பெறும். இந்த நிலையில் குரூப் 4 தேர்வு 9/6/2024 அன்று ஜூன் 9ஆம் தேதி அன்று நடைபெறும் என்று டிஎன்பிசி அறிவித்துள்ளது. இதனையடுத்து தேர்வுக்கு 3 வாரங்களே உள்ள நிலையில் ஹால் டிக்கெட் எப்போது வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு தேர்வர்களிடையே எழுந்த நிலையில் ஜூன் 1ஆம் தேதி குரூப் 4 தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்படும் என்று டிஎன்பிசி வட்டாரம் தெரிவித்துள்ளது. டிஎன்பிசி தேர்வு ஹால் டிக்கெட் டவுன்லோட் செய்வது எப்படி? ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டதும் முதலில் தேர்வாணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை www.tnbc.gov.in என்ற பக்கத்தில் செல்ல வேண்டும். அதில் ஏற்கனவே பதிவு செய்தோர் என்ற பட்டனை கிளிக் பண்ண வேண்டும். பின்னர் உங்கள் நிரந்தர பதிவு மற்றும் கடவுச்சொல் கொண்டு உள் நுழையவும். இப்போது திரையில் உங்கள் சுய விவர பக்கம் நீங்கள் விண்ணப்பித்த தேர்வர்களின் பட்டியல் காண்பிக்கப்படும். அதில் டிஎன்பிசி ஒருங்கிணைந்த சிவில் சர்வீஸ் தேர்வு CCSE 4 2024 என்பதற்கு நேராக ஹால் டிக்கெட் என்று இருக்கும். இந்த இணைப்பை கிளிக் செய்ய வேண்டும். பின்னர் உங்கள் விண்ணப்ப எண் மற்றும் பிறந்த தேதி கொண்டு உள் நுழைய வேண்டும். இப்பொழுது திரையில் குரூப் 4 ஹால் டிக்கெட் தோன்றும். அதனை பதிவிறக்கம் செய்து பிரிண்ட் எடுத்து வைத்துக்கொள்ளவும். டிஎன்பிசி குரூப் 4 தேர்வுக்கான முக்கிய இந்த தகவலை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். டிஎன்பிசி ஹால் டிக்கெட் எப்படி எடுக்க வேண்டும் என்று இந்த பதிவில் நான் பதிவிட்டுள்ளேன். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது யூனிக் அகாடமியின் நிர்வாக இயக்குனர் ஜெயகோவிந்தராஜ். நன்றி, வணக்கம்.